வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கு என்னடா காணொலி என்று கேட்குறீங்களோ, தமிழையும் தமிழ் மக்களையும் நேசிக்கிறார்களோ இருக்கா இந்த காணொலியை பார்த்துக்கொள்ளுங்க. கடைசியில் 1-2 கேள்வி கேட்க போகிறோம். கட்டாயம் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு எதிர்பார்த்து கொண்டு, சரி இது எந்த வீதி என்று கேட்டிங்கன்னா யாழ்ப்பாணம் பருத்தித்துறை AB 20 சொல்கிற வீதி. ஏன் இந்த வீதிகள பேரை சொல்கிறேன்டா நீங்களும் அறிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக. சரி விஷயத்துக்கு வரும். இது என்னன்னு சொன்னால், இந்த வீதியால் எப்போவுமே நான் பயணம் செய்யல இந்த மாடுகள் என்ற சொல்ல தாங்க முடியலை. சரி இதை நான் காணொலியாக முதல் முறைக்கா பதிவு செய்து போட்டு நான் அதை போடக்கூடாண்டு விட்டு நான் என்னென்னு சொன்னால், இப்போ ஆடு மாடு கோழிகள் வளர்க்குறது முன்னைய போல இல்லை, சரியான குறைவு யாழ்ப்பாணத்தில். அப்போ சரி இந்த காணொலியை போடேக நாளைக்கு பிரதேசம் இதை கட்டுப்படுத்தி இந்த மாடுகளை வளர்க்குறாக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கல. இது ஒரு இடைஞ்சலாக இருந்து சரி இந்த மாடு வளர்ப்பை விடுவோமோ என்று யோசிக்கிற நிலைமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக விட்டு நான். ஆனால் இது தொடர்ச்சியாக மக்களுக்கும் போக்குவரத்துக்கும் சரியான ஒரு இடையூறாக இருக்குது. இது கரவட்டி பிரதேச சபையின் எல்லைக்குள்ளே வருது. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை. இதால் பயணம் செய்கிறார்களுக்கு தெரியும். உண்மையில் ஒரு அவசரத்துக்கு போயிடல. அது ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் போகிறண்டா கூடி மாடு இடம் விட்டு கொடுக்காது. ஏனெண்டா அது 6 அறிவு இல்லைத்தானே, 5 அறிவு தானே. இந்த 6 அறிவு உள்ளாக்கள் என்ன செய்யணும், இதை பக்குவப்படுத்தி ஒழுங்குபடுத்தணும். இந்த மாடை மேய்க்கிற கூடிய ஒரு ஆள் இல்லை. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாடுகள் வீதியில் கோணடிச்சு, அதாவது ஒலியை எழுப்பினா கூடி வாகனத்தின் அங்கால இறக்கி போவதில்லை. அப்போ இது யாரில் போல சொல்கிற கரவட்டி பிரதேசம் கவனிக்கணும். அதோட இன்னும் ஒரு 2-3 கேள்வி என்னென்னா, நான் கதைக்கிற தமிழ் யாழ்ப்பாண தமிழோ இல்லையோண்டு கட்டாயம் ஒரு கருத்தை சொல்லிட்டு போங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.